அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் மனிதன் தேடும் ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நிம்மதி. பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லை. குடும்பம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை. ஆரோக்கியம் இருந்தாலும் மனசு சோர்ந்திருக்கிறது. ஏன் எனக்கு இப்படி, ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் சோதனை என்று பலரும் தனிமையில் அழுதிருக்கிறோம். ஆனால் அந்த அழுகையின் சத்தம் மனிதர்களுக்கு கேட்காமல் போனாலும் அல்லாஹ்வுக்கு நிச்சயம் கேட்கிறது. அந்த அழுகைக்கு ஒரு அற்புதமான தீர்வை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதுதான் இஸ்திஃபார், பாவமன்னிப்பு. அல்லாஹ் தன் திருமறை குரானில் நபியவர்களிடம் சொல்லச் சொல்கிறான், நீங்கள் கூறுங்கள், உங்கள் இறைவன் இடத்தில் பாவமன்னிப்பு தேடுங்கள் என்று. ஏன் பாவமன்னிப்பு தேட வேண்டும்? பாவமன்னிப்பு கேட்டால் என்ன கிடைக்கும்? இதற்கும் அல்லாஹ் தெளிவான பதிலை தருகிறான். உங்கள் மீது மழையை தொடர்ந்து பொழிவோம் என்று. சரியான நேரத்தில் மழை பெய்யவில்லை என்றால் விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் வறுமை, பஞ்சம், துயரம். ஆனால் இஸ்திஃபார் செய்யும் சமுதாயத்தின் மீது அல்லாஹ் மழையை தடுத்து வைக்க மாட்டான். அது மட்டுமல்ல, உங்களுக்கு பொருளாதாரத்தை கொண்டு உதவி செய்வோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். இன்று பலரும் வேலை இருந்தும் பணக்கஷ்டத்தில் இருக்கிறார்கள். வருமானம் இருந்தும் கடன் நிம்மதி இல்லாமல் தூங்க முடியாமல் இருக்கிறார்கள். காரணம் ஒன்றே, பரக்கத் இல்லை. பரக்கத்தை திறக்கும் சாவிதான் இஸ்திஃபார். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு குழந்தைகளை கொண்டு உதவி செய்வோம். எத்தனை குடும்பங்கள் இன்று குழந்தை செல்வத்துக்காக கண்ணீர் விடுகிறார்கள். மருத்துவம், செலவு, மனவேதனை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், பாவமன்னிப்பு தேடுங்கள், நான் குழந்தை செல்வத்தை தருவேன். அல்லாஹ் மேலும் கூறுகிறான், உங்களுக்காக தோட்டங்களை அமைத்து தருவோம். தோட்டம் என்றால் செல்வம், செழிப்பு, அமைதி. தோட்டம் இருக்கிறவர்களுக்குத்தான் ஓடக்கூடிய நதிகள் இருக்கும். தண்ணீர் பிரச்சினை இல்லாமல் வாழ்வார்கள். இதையெல்லாம் எதனால் அல்லாஹ் தருகிறான்? ஒரே காரணம், பாவமன்னிப்பு, இஸ்திஃபார். இப்போது நான் சொல்லப் போகும் இந்த 7 இஸ்திஃபார் வாசகங்கள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. இவை நபிமொழிகளில் வந்தவை, குரான் வசனங்களில் உள்ளவை, வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாசகங்கள். முதலாவது இஸ்திஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். இதை தினமும் குறைந்தது 70 முறை ஓதுங்கள். யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக என்று உள்ளம் உருகச் சொல்லுங்கள். நாவு சொல்வதோடு மனமும் சேர வேண்டும். இரண்டாவது இஸ்திஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி தன்பின் வ அதூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி தன்பின் வ அதூபு இலைஹ். இந்த வாசகத்தை தினமும் 21 முறை ஓதுங்கள். என் ரப்பே, நான் செய்த அனைத்து பாவங்களிலிருந்தும் உன்னிடம் பாவமன்னிப்பு தேடுகிறேன், உன்னிடமே திரும்புகிறேன் என்ற முழு சரணாகதி இதில் இருக்கிறது. மூன்றாவது இஸ்திஃபார். ரப்பி இக்ஃபிர் லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பி இக்ஃபிர் லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, என் தப்பாவை ஏற்றுக்கொள்வாயாக. நீ தான் தப்பாவை ஏற்றுக்கொள்வான், இரக்கம் உடையவன். இதை தினமும் 11 முறை ஓதுங்கள். மனம் கனமாக இருக்கும் நேரத்தில் இந்த வாசகம் மருந்தாகும். அடுத்த இஸ்திஃபார். اللهم إني أعوذ بك أن أشرك بك وأنا أعلم وأستغفرك لما لا أعلم. اللهم إني أعوذ بك أن أشرك بك وأنا أعلم وأستغفرك لما لا أعلم. இந்த வாசகத்தை தினமும் 11 முறை ஓதுங்கள். நான் அறிந்தும் அறியாமலும் உனக்கு இணை வைத்திருந்தால், யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடுவாயாக என்று பயத்தோடு சொல்லுங்கள். ஈமானை பாதுகாக்கும் சக்தி வாய்ந்த துவா இது. அடுத்ததாக நபி யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவர்கள் இருளில் சொன்ன துவா. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. இந்த வாசகத்தை தினமும் 33 முறை ஓதுங்கள். எந்த பிரச்சினையில் சிக்கி இருந்தாலும் அந்த சிக்கலில் இருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய துவா இது. இறுதியாக, اللهم اغفر لي وارحمني والحقني بالرفيق الأعلى. اللهم اغفر لي وارحمني والحقني بالرفيق الأعلى. யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, என் மீது இரக்கம் காட்டுவாயாக, உயர்ந்த தோழர்களுடன் என்னை இணைப்பாயாக. இதை தினமும் 21 முறை ஓதுங்கள். இந்த 7 இஸ்திஃபாரையும் உலு செய்து அமைதியான இடத்தில் ஒரே அமர்வில் கவனத்தோடு ஓதுங்கள். ஓதிய பிறகு கைகளில் ஊதி முகத்தில் தடவிக் கொள்ளுங்கள். பிறகு அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்யுங்கள். அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான், ஒரு அடியான் உண்மையோடு பாவமன்னிப்பு கேட்ட பிறகு கேட்கும் துவாவை நான் நிராகரிக்க மாட்டேன் என்று. என் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுமை இருக்கிறதா? கண்ணீர் இருக்கிறதா? தீர்வு தெரியாத பிரச்சினை இருக்கிறதா? மனிதர்களிடம் சொல்ல முடியாத வேதனை இருக்கிறதா? இன்று முதல் இஸ்திஃபாரை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றுங்கள். அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவான், இன்ஷா அல்லாஹ். இந்த உரை உங்கள் மனதை தொட்டிருந்தால் தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோக்கு லைக் கொடுங்கள்.
உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் தேவையில் இருப்பவர்களுடன் ஷேர் செய்யுங்கள். ஒரு இஸ்திஃபார் மூலம் ஒருவரின் வாழ்க்கை மாறினால் அதற்கான நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். அல்லாஹ் நம்மனைவருக்கும் பாவமன்னிப்பு கிடைக்கச் செய்வானாக. ஆமீன்.